வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய டீட்டெயில்ஸை தமிழக அரசாங்கம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. உடனே பிரிவினைவாதம் பேசுகிறாரு அண்ணாமலை அப்படின்னு நயினார் கும்பல் பரப்புனாங்களே. மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்திலேயே இதை பண்ணணும் அப்படின்னு விதிமுறை இருக்குங்க. இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979. மறுபடியும் சொல்கிறேன், இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979. இந்த சட்டம் தெளிவாக சொல்லுது, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வேலைக்கு போகும்போது ரெண்டு மாநிலங்களும் யார் யார் வர்றது யார் யார் போகிறது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. 1979 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் யாரும் அதை அவ்வளோவா ஃபாலோ பண்ணலை. இப்போது அது தேவையாக இருக்கிறதுனால, ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறதுனால ஓப்பனாக பொலிட்டீஷியன்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தான் அண்ணாமலையும் பேசியிருக்காரு. உடனே பிரிவினைவாதம் பண்ணுறாரு அப்படின்னு ஈகோனால, ஏன்னா இயக்கம் தொடங்கி ஒரு வாரம் 10 நாளில் ஒட்டுமொத்த தமிழக பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்களே, அந்த பொறாமையில் அந்த ஈகோவில் இப்போ நயினார் கும்பல் இப்படி பரப்பிக்கிருக்காங்க அப்படின்னு வீத லீடர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு கவர்னருடைய உரையோட சட்டப்பேரவை தொடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டிருக்கு, அடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு கவர்னர் உரைக்கு முன்பாக. இதுதான் RN ரவி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தினார். சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாக தேசிய கீதத்தையும் பாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் திமுக கவர்மெண்ட் இல்லை, சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்து பாடலோடு மட்டும்தான் சட்டப்பேரவை தொடங்கும், சட்டப்பேரவை முடியும் போது தான் தேசிய கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஏன் கவர்னர் சொல்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா? தேசப்பற்று மிக்க ஒரு விஷயம் தானே நேஷனல் ஆந்தம் பாடுறது. இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு தான் சட்டப்பேரவை தொடங்கியிருக்கு, அந்த செஷன் தொடங்கியிருக்கு. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் இதில் எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. டிவிகே கவர்மெண்ட் அட்லீஸ்ட் அவங்கள மாதிரி நடந்துக்கலை அப்படிங்கிறது பாராட்டத்தக்க ஒன்று தான். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது அண்ணாமலை மாதொரு பாகன் அப்படிங்கிற நாவல் எழுதின பெருமாள் முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி 2015 பதிவு போட்டிருக்காரு. மாதொரு பாகன் நாவல் ஹிந்து மதத்துக்கு எதிரானது, ஹிந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அந்த நாவல் இருக்கும், அதை எழுதினவருக்கு 2015 சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ நயினார் கும்பல் பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. 2016 பெருமாள் முருகன் எழுதின மாதொரு பாகன் நாவல் இருக்குல்ல, அதனுடைய ஆங்கில வெர்ஷனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஒன் பார்ட் உமன் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அந்த மாதொரு பாகன் அப்படிங்கிற நாவல். அதுக்கு சாகித்ய அகாடமி விருதை 2016 சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்து மதத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இதில் எல்லாம் அரசியல் பண்ணுறாங்க. 2015 அண்ணாமலையுடைய நிலைப்பாடு எதுவாக வேணால் இருக்கலாம். 2026 என்ன நிலைப்பாடு? நான் கூட தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கோயம்புத்தூரில் கலந்துக்கிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகலாம் கோஷம் போட்டிருக்கேன், மோடிக்கு எதிராகலாம் நான் கோஷம் போட்டிருக்கேன், அவங்க சொல்ல கத்திருக்கேன். இப்போ தானே தெரியுது மோடி தான் ஜல்லிக்கட்டை திரும்பி கொண்டு வந்தது அப்படின்னு. ஜல்லிக்கட்டு தடைக்க காரணம் காங்கிரஸ் திமுக தான் அப்படிங்கிறது இப்போ தானே தெரியுது. அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளை சேர்த்தாங்க, அதனால தான் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டுச்சு. அதை திருப்பி கொடுத்ததே மோடி தான் அப்படிங்கிறது இப்போ தெரியுது. ஆனால் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தெரியலை. அப்போது காலப்போக்கில் தான் சில புரிதல் ஏற்படும். 2015 அண்ணாமலை ஒரு பதிவு போட்டுட்டாரு அப்படிங்கிறத 2026 வச்சு கார்னர் பண்ணுறது பயத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஏதாவது அண்ணாமலைக்கு எதிராக சொல்லிடணும் அப்படிங்கிற மோட்டிவாக நான் பார்க்குறேன். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.